ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலன்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க. மேஷம் முதல் ரிஷபம், மிதுனம், கடகம்னு மீனம் வரை 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ, உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. @IM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி பலன்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 வழிமுறை. முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ், இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேஷம்னா @IM மேஷம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மேஷ ராசி பலன்கள் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் 2 விதமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் வந்து மாற்றிக்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. ஸோ அதை முயற்சித்து பாருங்கள். அது அவ்வளோ எளிதல்ல. அதை நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அது குறித்த அனுபவங்களை இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. இன்னைக்கு தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சந்திர பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி இன்றைய தினம் 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு அற்புதமான கிரக அமைப்புங்க நண்பர்களே. இது தவிர ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நண்பர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க சில ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய, சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சில விசேஷமான நபர்களை உங்களது நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்வாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்கள் மனசு எப்படி விரும்புதோ அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு அதிகமான சந்தோஷத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. திடீர்னு நல்ல தகவல் வந்து சேருங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம். எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களை சுற்றி இன்னைக்கு கலகலப்பான நல்ல சூழல் இருக்குங்க. எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் சிந்தனைகளில் ஒரு விதமான குழப்பங்கள் எல்லாம் இது வரைக்கும் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. உங்களது உறவினர்கள் வழியில் நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது உறவை மேம்படுத்தக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது உங்களது தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலமாகவே உங்களது உறவுகள் மேம்படும். எனவே இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும், உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் உணர்வு முக்கிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை குறித்த சில ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மன அமைதி எந்த அளவுக்கு முக்கியமோ அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு நீங்கள் ஏதாவது நீரோட்டம் உள்ள பகுதிகளுக்கு நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக் அல்லது டூர் ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது நண்பர்களே. அட்லீஸ்ட் ஆற்றங்கரை, தோட்டம் போன்ற
இடங்களுக்கு அல்லது ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் நல்ல மாலை பொழுது உங்களுக்கு அமைகிறது. அதற்கு நீங்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மாலை பொழுது இன்றைய தினம் நிறைய உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாலை பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சேவிங்ஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஈடுபாடு காட்டிங்கன்னா போதும், நிறைய பணத்தை உங்களால் இன்னைக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கனம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுங்க. ஆர்வமா இருப்பீங்க. கல்வியில மாணவர்களுக்கு வேற லெவல்ல முன்னேற்றம் மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது. எனவே உயர்கல்வி குறித்த நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நபர்கள் மூலமாக சில புதிய நட்புறவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பழைய சிக்கல்கள் இதுவரைக்கும் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு குறையும், குழப்பங்கள் தீரும். உங்களது முயற்சிகள் இன்னைக்கு நிறைய நீங்க எஃபெக்ட் போடுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். எனவே நாள் முடிவில் அந்த முயற்சிகள் காரணமாக அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. ஆனால் யாருடையும் வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்குமெண்ட், மோதல்கள் போன்றவற்றை நீங்க செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக மற்றவங்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிட்டே இருக்கிறத தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. திருமண வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கே ஆச்சரியப்படத்தக்க வகையில் இல்லற வாழ்க்கையில சில சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. புதிதாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியில இன்னைக்கு ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கான திருமண வரங்கள், சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடும். எனவே அந்த மாதிரியான முயற்சிகள் இதுவரைக்கும் நீங்க மேற்கொண்டிருந்தால் அதோடைய ரிசல்ட் நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை நீங்க அனுபவிப்பீங்க. எனவே சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் சூழல் அமையக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு நாளுங்க. நண்பர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரிகளுக்கு தனலாபம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே. திடீர் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களது இன்கம் தரக்கூடிய சோர்ஸ் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. எனவே அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாமே திடீர்னு நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னி டுடே ரசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம்னா இப்போ பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் உங்கள் சிந்தனைகளில் நல்ல தெளிவான சூழ்நிலை ஏற்படும். எனவே நிறைய யோசிப்பீங்க. நல்ல தெளிவான நல்ல முடிவு உங்கள் யோசனைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மனது விரும்பியபடி நீங்கள் செயல்பட்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நல்ல கலகலப்பான ஒரு நாள். நாள் முழுக்க சிரிப்பான, கலகலப்பான, மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல தெளிவான ஒரு நாள்கள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன சுற்றுலா போறது தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனசுல இன்னைக்கு இருக்கும். அது இன்னைக்கு நீங்க தாராளமாக ஈடுபடுத்திக் கொள்ளலாம். சுற்றுலா மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஆனாலும் எதிலும் சிக்கனமாக செயல்படுங்கிற அந்த உங்க கொள்கை வந்து இன்னைக்கு ரொம்ப விடாப்பிடியா இருப்பீங்க. அந்த சிந்தனைகள், அதாவது சேமிப்பு குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நல்ல சிந்தனைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்களே உங்களே அறியாமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் நிறைந்து காணப்படுவீங்க சில செயல்பாடுகளில். எனவே நீங்களாகவே முயற்சிகள் மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கங்க. புதிய நட்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. புதிய நண்பர்கள் சேருவாங்க. அதனால நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருகும். நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய சிக்கல்கள், இதுவரைக்கும் உங்களை மனசை உறுத்திட்டு இருந்தக்கூடிய சில சிக்கல்களுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. அதனால சந்தோஷம் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்